வாய்ப்பு கொடுத்த போதகர்களே மனதார சோதரிக்கிறேன். மட்டுமல்ல, ஒவ்வொரு மூப்பர்கள், சபை உறுப்பினர்கள், லீடர்ஸ், எல்டர்ஸ், டீச்சர்ஸ், பிள்ளைங்க ஒவ்வொரு காலக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். செல்வதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மற்றவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுக்கப்பட்ட தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சிலுவையின் மேன்மையும். இயேசு கிறிஸ்துவின் அன்பும் சிலுவையின் மேன்மையும். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் இயேசுவா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தில் கூடி கர்த்தாவே, நாங்கள் அப்பா உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுடைய நோக்கமாய் இருக்கிறீர் சுவாமி. அன்பு தகப்பனே, எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் சுவாமி. உம்முடைய அன்பை புரிந்து கொள்ளும்படியாக உள்ளத்தில் சமாதானம் பெற்றவர்களாக செல்ல கர்த்தாவே இந்த இடத்துல கடந்து வைத்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய பிரசன்ன நிறைவாய் இருக்கட்டும் சுவாமி. உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளே கடந்து வருது சுவாமி. உம்முடைய வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தாவே எங்களுக்குள்ள ஒரு பொழுதுருட்டி எரிகிற அக்கினி கர்த்தாவே நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அது எங்களோட வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கட்டும் சுவாமி. கர்த்தர் மகிமைப்படுவீராக சுவாமி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். உங்களுடைய மெல்லிய காற்று, உங்களுடைய மெல்லிய சத்தம் கர்த்தாவே இந்த இடத்துல துணிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 36 முதல் 39 வரை எடுத்தவர்கள் வாசிக்கவும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 முதல் 39. இங்க பார்க்கும்போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ? பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவின் அன்பு, இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், என்னை நேசிக்கிறார், ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் மகலம் மிகவும் மிகவும் அருமையானது. அதை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. கிறிஸ்து நம்மை ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இப்போ நம்ம பார்க்கும்போது நல்லவனுக்காக ஒருவேளை ஒரு மனுஷன் மறிக்க முடிவான். ஆனா நாம் பாவிகளும் துரோகிகளுமா இருந்த போது இயேசு நமக்காக மறித்ததை நாம் நினைத்து பார்க்கும்போது அவருடைய அன்பு எவ்வளவு என்பது நமக்கு புரிகிறது. ஒரு பாட்டுல ஒரு அழகாக ஒரு பாடல் வருகிறது. வானம் பூமி படைத்திருந்தும் வாடியே உண்டி இழந்ததுன்னா எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. எவ்வளவு மேன்மையான ஆண்டவர், எவ்வளவு மகிமையான ஆண்டவர். ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் வாடினாரா? எப்போ? உன்னை நான் இழந்த போது. மனுஷன் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமையாகி அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்ட போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வாடினேன். மனுஷன் புரிந்து கொண்டாலோ எங்க தெரியவில்லை. ஆனா ஜீசஸ் நம்மளை குறித்து வாடினேன்னு சொல்றாரு. ஜீசஸ் கண்கலங்கி பார்த்தாரு. அப்ப அவருடைய அன்பை நீங்கள் தியானித்து பார்த்தீர்களானா எவ்வளவு பெரிய அன்பு. ஒரு மனுஷன் நமக்கு இவ்வளவு பெரிய அன்பை நமக்கு தர முடியுமா? யோசிச்சு பாருங்க. நமக்கு கொஞ்சம் கூட இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கொஞ்சம் பிரச்சனைகள் வரும்போது நம்மை விட்டு பிரிந்து செல்வாங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆம் நாள் நம்மளை விட்டு கடந்து செல்வார்கள். இவங்க கூட இருந்தது நமக்கு தெரிஞ்சிடல. ஏன் இயேசு கிறிஸ்து பாருங்க, எந்த நேரத்திலும் கைவிடாத தெய்வம், எந்த நேரத்திலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த நேரத்திலும் அவருடைய அன்பு மாறாததா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அன்புள்ளவர் என்பது நமக்கு என்ன சொல்றாருன்னு சொல்லும்போது சிலுவையில ஒரு ஸ்டோரி சொல்றேன். நான் நர்ஸாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் வெளிநாட்டுல, இப்ப நான் இருக்கிறது குவைத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆர்டர் இருக்கிறாங்க. நான் வேலை பார்த்து கொண்டிருக்கும்